குட் ஈவினிங். நம்ம ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், எஸ்பிஐ போன்ற பேங்க் எக்ஸாம்ல குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரியேஷன், அதாவது ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டால இருந்து ஒரு 5 கொஸ்டின் ஆர் 6 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 4 வீடியோ பார்த்துருப்போம். இது 5th வீடியோ. ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு டேட்டா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் பார்க்க போறோம். டேட்டா கவுனிங்க. given below table shows number of seat available in 5 different buses and percentage of seat booked in the buses out of total available seat. Read the data carefully and answer the questions. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் ABCDE 5 பஸ் இருக்கு. இந்த 5 பஸ்லயும் எவ்வளவு டோட்டல் சீட் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அந்த அவைலபிள் சீட்ல எத்தனை சீட்டு புக்கிங் பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் இருக்குது வேக்கன்ட். ஓகேங்களா? இதுல டோட்டல் சீட் அவங்க நம்பர்ல கொடுத்துருக்காங்க, புக்டு சீட்டு பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க, வேக்கன்ட் சீட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்படி 5 பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, total seat available in any bus is equal to booked seat plus vacant seat. ஓகேங்களா? சோ இந்த total seatங்கிறது இந்த booked seatம் vacant seatம் சேர்த்து. அடுத்து total seat available in bus D and E together 65. இப்ப பாத்தீங்கன்னா total seat வந்து D க்கு E க்கும் அவங்க கொடுக்கல. பட் என்ன சொல்லிட்டாங்க, D க்கு E க்கும் total seat, அதாவது D ல total seatம் E ல total seat சேர்த்து 65 இருக்குது. அடுத்து என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க, டோட்டல் வேக்கன்ட் சீட் ஆல் 5 பஸ். இந்த 5 பஸ்லயுமே ஒட்டுமொத்தமா எவ்வளவு வேக்கன்ட் சீட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 45 சீட் வேக்கன்ட் இருக்கு. சரி, 40 சீட் வேக்கன்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் அவங்க டேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டால இருந்து கீழே 6 क्वेश्चन இருக்கு. இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த டேட்டா. ஓகேங்களா? இது ரொம்ப நம்ம 6 அவுட் ஆஃப் 6 மாதிரி இந்த டேட்டால நம்ம வாங்கிட முடியும். क्वेश्चन நம்ம ஒவ்வொரு क्वेश्चन பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டேட்டா நம்ம பார்த்தோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பஸ் ஏல டோட்டல் 20 சீட் இருக்கு. இதுல 60% புக். ஓகேங்களா? ஒரு நம்பர்ல 10% தெரியும்னா ரைட் சைடுல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி டிஜிட் வைக்கணும் நம்ம சொல்லிருக்கோம், பாயிண்ட் வைக்கணும். சோ ரைட் சைடுல இருந்து ஒரு டிஜிட் தள்ளினா 10% கிடைக்கும். சோ 20ல 10% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2. சோ 60% ஈக்குவல் டு 6 2s are 12. அப்போ புக்டு சீட் பஸ் ஏல 12 சீட் புக் பண்ணிருக்காங்க. சோ வேக்கன்ட் சீட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு இருக்கும். 8 சீட் வேக்கன்ட் இருக்கு. 8 சீட் வேக்கன்ட். ஓகேங்களா? அடுத்து பஸ் பி பாருங்க, டோட்டல் 24 சீட் இருக்கு. இதுல 75% புக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு நம்பர்ல 75%ங்கிறது அந்த நம்பரை 4 ஆல் டிவைட் பண்ணி 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இல்லனா அந்த நம்பர்ல இருந்து 1/4 மைனஸ் பண்ணிடணும். அதாவது 4ல ஒரு பார்ட் மைனஸ் பண்ணிருக்கு. பாருங்க, இது 24 இருக்கு. 24ல 1/4 எவ்வளவு பாத்தீங்கன்னா 6. ஓகேங்களா? 4 6 are 24. சோ அந்த 6 நீங்க மைனஸ் பண்ணிடலாம். இல்லையா, இதுல 10% 7.5. ஓகேங்களா? சோ 20% 15. அடுத்து 4% எவ்வளவு பார்த்து நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா 18 வரும். 24 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 6 வரும். சோ 3 4 24 75% 3/4 3/4. இது ஷார்ட்னா 1/4 சார், இங்க 6/4 சார். சோ 6 3 சார் 18. ஓகேங்களா? 6 3 சார் 18. சோ 18 புக்ல ஆயிடுச்சு. வேக்கன்ட் 6 இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பஸ் சி பாருங்க, 15 சீட் டோட்டலா இருக்கு. இது 60% புக் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு நம்பர்ல 10%ங்கிறது எவ்வளவு, ரைட் சைடுல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி வைக்கணும். சோ 15ல 10% 1.5 வரும். ஓகேங்களா? சோ 60% 60 into 1.5. ஓகேங்களா? 9. சோ 9 சீட் புக்டு. அப்ப வேக்கன்ட் சீட் இதுவும் 6 சீட் வேக்கன்டா இருக்கு. ஓகேதானா? இது அவங்க கொடுத்துருக்க டேட்டா இது வரைக்கும் உள்ளது. அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, if total vacant seat in bus C is 60% less than that of in bus E,
then find the number of vacant seat in D. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் வேகன்ட் சீட் இன் பஸ் சி, பஸ் சி இல்லையா, வேகன்ட் சீட் 6, இது வந்து பஸ் இ விட 60% குறைவா இருக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் இ வந்து வேகன்ட் சீட் வந்து 100% வச்சுக்கிட்டோம்னா பஸ் சி வேகன்ட் சீட் வந்து 40%, ஏன்னா 60% குறைவா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த 40, இந்த 6 நம்பர் இல்லையா வேகன்சி 6, இந்த 40% ஸோ 40%க்கு 6 வேகன்சினா பஸ் இ வந்து 100% வரும். ஓகேங்களா, ஸோ இந்த 0 0 கட் பண்ணிடலாம். இந்த 2 2 சார், இங்க 3 2 சார், இங்க 1 2 சார், இங்க 5 2 சார், ஸோ 5 3 சார் 15. அப்போ பஸ் இ வந்து பாத்தீங்கன்னா 15 சீட் வேகன்ட் இருக்கும். பஸ் இ வந்து 15 சீட் வேகன்ட். ஓகேங்களா, அடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, டோட்டல் வேகன்ட் சீட் ஆல் 5 பஸ்ஸஸ். ஓகேங்களா, 40, எல்லா பஸ்ஸும் சேர்த்து மொத்தத்திலே வேகன்ட் சீட் 40 தான் இருக்குட்டாங்க. ஸோ இது பாருங்க 8, இது ஒரு 6, இது ஒரு 6 20, இது ஒரு 15, ஸோ 35 சீட் வேகன்ட். ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் இருக்க 5 தான் பஸ் டி யோட வேகன்ட். ஓகேங்களா, அவங்க கேட்கறது என்ன, வேகன்ட் சீட் இன் பஸ் டி, ஸோ டி தான் கேட்கறாங்க. ஸோ 5, இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க, find the ratio of total vacant seat in bus B to total booked seat in bus A. ஓகேங்களா, ஸோ வேகன்ட் சீட் பஸ் பி, அடுத்து புக்டு சீட், புக்டு. ஓகேங்களா, புக்டு சீட் பஸ் ஏ, இதுக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ வேகன்ட் சீட் ஃபர்ஸ்ட் வேகன்ட் சீட் வாங்க, பஸ் பி, பி யோட வேகன்ட் சீட் எவ்வளவு பாருங்க 6, ஸோ 6 லிஸ்ட். அடுத்து புக்டு சீட் ஏ, ஏ வந்து எத்தனை சீட் புக் ஆயிருக்கு 12, ஸோ 6:12. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 1:2ங்கிற ரேஷியோல இருக்கும். செகண்ட் क्वेश्चन ஆன்சர் 1:2. அடுத்து தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन பாருங்க, வேகன்ட் சீட் இன் பஸ் சி ஆர் வாட் % லெஸ் than வேகன்ட் சீட் இன் பஸ் ஏ. ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா வேகன்ட் சீட் பஸ் சில வேகன்ட் சீட் இல்லையா, இது வந்து பஸ் ஏல வேகன்ட் சீட்டை விட எவ்வளவு குறைவான பெர்சன்டேஜ்ல இருக்குது. அப்போ பஸ் ஏல வேகன்ட் சீட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 8 சீட் இருக்கு. அடுத்து பஸ் சில வேகன்ட் சீட், பஸ் சி தான் வேகன்ட் சீட் வந்து 8 சீட் 6 சீட் இருக்கு. ஸோ இந்த ஏயை விட எவ்வளவு குறைவா இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ், அப்போ இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு, ரெண்டு குறைவா இருக்கு. ஓகேங்களா, அப்போ 8க்கு 2 குறைவா இருக்குன்னா 100க்கு எவ்வளவு. ஓகேங்களா, அவ்வளவுதாங்க. 1 2 சார், இது 4 2 சார், 1 4 சார், இங்க 25 4 சார். ஸோ 25% குறைவா இருக்கும். ஓகேங்களா, பஸ் ஏயை விட பஸ் சில 25% வேகன்ட் குறைவா இருக்கு. அடுத்து ஃபோர்த் क्वेश्चन போகலாம். அடுத்து ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, what percentage of seat remained vacant in bus A, C and D if the ratio of total seat booked in bus B to bus E is 18:25 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ நமக்கு தேவை வந்து ACD வேகன்ட் தெரியணும். இப்போ பாருங்க, what percentage of seat remained vacant bus ECD ACD. ஓகேங்களா, சோ A ல எத்தனை சீட் வேகன்ட் பாத்தீங்கன்னா 8, so 8 plus அடுத்து C ல 6 plus D ல 5. ஓகேங்களா, so 8 plus 6 plus 5 19, so மொத்தம் 19 சீட் வேகன்ட் இருக்கு. ஓகேங்களா, ஆனா அவங்க கேக்குறது பெர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. அப்ப டோட்டல் சீட் நமக்கு தெரியணும். இதுல A ஓட டோட்டல் சீட் தெரியும், C ஓட டோட்டல் சீட் தெரியும், பட் D ஓட தெரியாது. ஓகேங்களா, B பாருங்க வேகன்ட் சீட் வந்து 5. ஓகேங்களா, புக்டு சீட் 80% டைம். அப்ப 80% புக்கிங் ஆயிடுச்சுன்னா 20% வேகன்ட் இருக்கும். இந்த 20% தான் இந்த 5ங்கிறது. ஓகேங்களா, அப்ப 20% ஏ 5னா புக்டு சீட் 80% எவ்வளவு பார்க்கும். ஓகேங்களா, 1 5 இது 4 டைம்ஸ் இருக்கும், இது 1 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சோ 4 5 சார் எவ்வளவு 20. சோ புக்டு சீட் 20, புக்டு சீட் தான் 20, சோ டோட்டல் சீட் இங்க 25 வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்க 15 சீட்
வேக்கண்ட் 62.5% புக்டு ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ 62.5% இது 15 37.5 ஓகேங்களா. டோட்டல் 100ல 62.5% புக்னா பேலன்ஸ் எவ்வளவு 32.5%. சாரி 37.5% ஓகேங்களா. இதுதான் அந்த 15 சீட். அல்லது நம்ம இங்க இருந்து போட்டு பார்க்கலாம். டோட்டல் வேகன்ட் சீட் இருக்கு இல்லையா, டோட்டல் சீட் அவைலபிள் 65 டிஇ இயும். அதுல டி 25னா இ எவ்வளவு வரும் 40 வரும். 40ல இது 15 போச்சுன்னா இது 25 அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 37.5க்கு 15னா 62.5க்கு எவ்வளவு 62.5க்கு எவ்வளவு ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 3 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும். 12.5 ஸ்டார்ட் பண்றோம். இங்க 1 3 சார், இங்க 5 3 சார். ஸோ 5 5 சார் எவ்வளவு 25. ஸோ புக்டு சீட்டு 25. அப்போ டோட்டல் சீட் என்ன ஆகுங்க 40 ஓகேங்களா. ஸோ பாருங்க டிஇ சேர்ந்து 40 + 25 டோட்டல் சீட் 65 வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கணக்கு வரலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க ஏசிபி ஏ ஒரு 20 சி ஒரு 15 இது ஒரு 25. ஸோ 20 + ஒரு 15 + ஒரு 25. ஸோ 25 40 60 ஓகேங்களா. ஸோ 60க்கு 19 வேக்கண்ட் ஓகேங்களா. தென் 100க்கு என்ன அவ்வளவுதாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 5 டைம்ஸ் இருக்கும், இது 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ 95 சார் 95. ஸோ 95/3 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3 3 சார் 9 1 3 சார் 3 பேலன்ஸ் 2/3%. ஸோ 31 2/3% அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If the difference between total vacant seat in bus D and E is 10 ஓகேங்களா. ஸோ டிக்கும் இக்கும் வேகன்ட் சீட் 10 அதை நம்ம பார்த்தாலே தெரியுது. Then find the ratio of booked seat in D and E. டிக்கும் இக்கும் புக்டு சீட் கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. டியோட புக்டு சீட் 20, இயோட புக்டு சீட் 25. ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 4:5ங்கிற ரேஷியோ ஓகேங்களா. இதுதான் 5th क्वेश्चनோட ஆன்சர். அடுத்து 6th क्वेश्चन பார்க்கலாம். 6th क्वेश्चन பாருங்க. Find average number of booked seat in bus A, B and C ஓகேங்களா. A, B, C ல ஆவரேஜ் எவ்வளவு புக் பண்ணிருக்காங்க கேட்கணும். ஸோ A பாருங்க 12, A, B 18, C வந்து 9 ஓகேங்களா. ஸோ 18 + ஒரு 12 30, 30 + 9 39. ஸோ டோட்டல் 39 வருது. ஸோ ஆவரேஜ்னா டோட்டல் சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 13. ஸோ ஆவரேஜ் 13 இதோட ஆன்சர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பா நம்ம வீடியோ பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து நியூ சேனல்னால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.